வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கு கிச்சனில் முருங்கைக்காய் பெரட்டல் தான் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்காய் பெரட்டலோட நீங்கள் வெங்காய சாம்பார் இல்லை ரசம், தயிர் சாதம்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலாவை நீங்கள் டைரெக்டாக சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே சரி ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இப்போது கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 7-8 பூண்டு பற்களை தோலை உரிச்சிட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து வதக்கி விட்டுடுங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போது தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது கூட காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற முருங்கைக்காய் துண்டுகளையும் இந்த மசாலா கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த மசாலா கூட சேர்த்து முருங்கைக்காயை நல்லா கலந்ததும் இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்க்கணும். 1லேருந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அப்படி இல்லைன்னா மசாலா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது நான் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே சூப்பராக அழகாக தயாராகிருக்கு. கடைசியாக நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் நல்லா தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த முருங்கைக்காய் பெரட்டல் கூட நம்ம இந்த சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். டைரெக்டாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.